இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 9ல் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற சாப்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரில் 2-3 பேர் பர்டிகுலர் அந்த சாப்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே இந்த லெசன் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது நம்ம இந்தியா வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, எப்படி இந்த ரேஞ்செலாம் இருக்குல்ல, அது ஹிமாலயாஸ் இந்த மாதிரி பார்டர்ஸ் எல்லாம் உருவாச்சு அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ பார்க்குறது கொஞ்சம் அனிமேட்டடாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போய் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டு வந்து பார்க்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். நம்ம ஃபாலோவர்ஸ் மேபி நிறைய பேர் பார்த்துருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. பார்க்காதவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ நம்மளோட இந்தியா அப்படிங்கிறது ஒரு வாஸ்ட் கண்ட்ரி, ஒரு பரந்த ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து அந்த நிலப்பரப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, லேண்ட் ஃபார்ம்ஸ், நிறைய வகையான லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. என்னெல்லாம் மவுண்டன், ஹில்ஸ், வேலி, டெசர்ட், பிளெயின், பிளாட்யூ, இதே மாதிரி நிறைய வகையான லேண்ட் ஃபார்ம்ஸால் உருவாக்கப்பட்டதான் நம்மளோட இந்தியா. நம்ம பொதுவாகவே இப்போ வாழக்கூடிய லேண்ட் எதுன்னு பார்த்தா பிளெயின்ஸ். ஸோ இந்த ஒரு லேண்ட் ஃபார்ம் தான் வாழ்கிறோம். இது நீங்கள் வந்து அந்த ஹில்லி ரீஜனில் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தா உங்களால் நிறைய மவுண்டன்ஸ் பார்க்க முடியும், வேலிஸ் பார்க்க முடியும். இதெல்லாமே ஒரு காமன் ஃபீச்சர்ஸ் தான். அந்த மலை பிரதேசங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலே கண்ட்ரீஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவிலையும் இந்த எல்லா லேண்ட் ஃபார்ம்ஸுமே வந்து அமைஞ்சிருக்கு. ஒன் ஆஃப் த ஏஷியன்ட் லேண்ட்மார்க்ஸ் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ்னால் எது அப்படின்னு பார்த்தா ஹிமாலயாஸ், நார்த்தன் பிளெயின்ஸ், இந்த மாதிரி நிலப்பரப்புகள் தான். இது வந்து ரொம்ப ஸ்டேபிள் லேண்டாக இருக்கும், பிளாக்ஸாக இருக்கும், சரியா? இந்த ஓவரால் எல்லா ஹிமாலயாஸுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பீக்ஸ் நம்மளால் பார்க்க முடியும், மலை உச்சிகள் பார்க்க முடியும், டீப் வேலி பார்க்க முடியும், ஃப்ளோயிங் ரிவர்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். இதே நார்த்தன் பிளெயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் அலுவியல் டெபாசிட். ஒரு அலுவியல் டெபாசிட்டால் உருவாக்கப்பட்டது தான் நார்த்தன் பிளேஸ் அப்படிங்கிறது. அப்புறம் பெனிசுலா பிளாட்யூ அப்படிங்கிறது இஸ் கம்போஸ்ட் ஆஃப் இக்னீஷியஸ் அண்ட் மெட்டாமார்பிக் ராக் அப்படிங்கிறது. இது ரொம்பவே ஹை அண்ட் வைட் வேலியில் வந்து இருக்கிறது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் அப்படிங்கிறது. மொத்தம் வந்து நம்ம 6 டிவிஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஹிமாலயன் மவுண்டன், நார்த்தன் பிளெயின், பெனிசுலா பிளாட்யூ, இந்தியன் டெசர்ட், கோஸ்டல் பிளெயின், ஐலாண்ட். நான் சொன்னாலே நம்ம இந்தியாவில் வந்து எல்லா வகையான நிலப்பரப்பும் இருக்குன்ட்டு. ஸோ எல்லா வகையான நிலப்பரப்பு, அதோட ரேஞ்ச் கவரேஜ் எவ்வளவு, இந்தியாவில் வந்து ஓவரால் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட், இந்த சாப்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ராவாக தான் இருக்கும், சரியா? இதில் இருக்கக்கூடிய அந்த கிலோமீட்டர்ஸ் நம்பர்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக படித்தே ஆகணும், வேறு வழி இல்லை. எக்ஸாம்ஸ்க்கு வந்து கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நோட்ஸை வந்து கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதை பார்க்கும்போதே நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ரஃபில் வந்து நோட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. 2-3 தடவை படிங்க, ஆட்டோமேட்டிக்காக பை ஹார்ட் ஆயிரும். சரி, ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற இது என்னென்னு பார்த்தா ஹிமாலயன் மவுண்டன் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, ஹிமாலயாஸ் எல்லாருக்கும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து யங் ஃபோல்டு மவுண்டன் அப்படிமா சொல்லலாம். ஸோ இது வந்து ஓவரால் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தா நார்த்தன் பார்டர்ஸ் ஃபுல்லாகவே இந்த ஹிமாலயன் மவுண்டன் வந்து கவர் ஆகுது. இந்த ஹிமாலயன் மவுண்டனோட ரேஞ்ச் எவ்வளோ தூரம் இதாகுதுன்னு பார்த்தா வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் டைரக்ஷன் ஃப்ரம் ஹிண்டூஸ் டு பிரம்மபுத்திரா, இது வரைக்குமே ஹிமாலயன் மவுண்டன்ஸ் தான் இருக்குது. ஹிமாலயன் மவுண்டன் தான் வேர்ல்டுலேயே ஒரு லாஃபியஸ்ட் மவுண்டன் சொல்லலாம். அதாவது மிக உயர்ந்த மலைகள்ல ஒன்று தான் அது ஹிமாலயன் மவுண்டன் அப்படிங்கிறது. ஸோ இது ஓவரால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது அப்படின்னா 2400 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுது. இதோட வைட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா 400 கிலோமீட்டரில் இருக்குது. காஷ்மீர் டு 150 கிலோமீட்டர் இன் அருணாச்சல பிரதேஷ் அப்படிங்கிறது. ஓகே, இதில் வந்து 3 parallel ranges longitudinal extent வந்து இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச்லஸில் வந்து நிறையா வந்து வேலிஸ் நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நார்த்தன் மோஸ்ட் ரேஞ்சை வந்து கிரேட் ஹிமாலயாஸ் அப்படி இல்லைன்னா ஹிமாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட கண்டினியூஸ் ரேஞ்ச் எங்கே இருக்கும், இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா உயரமான பீக்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். அதாவது இந்த மலையோட உச்சி, இதோட ஹைட் என்னன்னு பார்த்தா அந்த ஹையஸ்ட் பீக் இருக்கு இல்லையா, அதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தா 6000 மீட்டர் அப்படிங்கிறது. ஸோ எந்த மாதிரி கோர்லாம் ஹிமாலயாஸில் வந்து கம்போஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா கிரானைட் அப்படிங்கிறது வந்து இதாக இருக்குது, சரி, ஓகே. அதுக்கப்புறமா இந்த சவுத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி இது வந்து ஹிமாத்ரின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரகர்ட் மவுண்டனாக இருக்கும். ரகர்ட் அப்படின்னா கரடு முரடாக இருக்கும், அப்படியே சாஃப்டாலாம் இருக்காமல் கரடு முரடான ஒரு மவுண்டன் பகுதியாக இருக்கும். ஸோ இதை வந்து ஹிமாச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா லெஸ்ஸர் ஹிமாலயா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அப்போலாம் பார்த்தது நார்த் மோஸ்ட் இது என்ன சொன்னோம், கிரேட் ஹிமாலயா, ஹிமாத்ரி. இது வந்து சவுத்தை பார்ட் என்ன சொல்ல போகிறோம், ஹிமாச்சல் இல்லைன்னா லெஸ்ஸர் ஹிமாலயா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஹைலி கம்ப்ரஸ்ட் வித் ராக், நம்ம அதிகப்படியான ராக்ல வந்து நம்மளால் வந்து இங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ இதோட ஆட்டிடியூட் வேரிஸ் எப்படி எதுனா 3700 அண்ட் 4500 மீட்டர் அண்ட் ஆவரேஜ் வித் வந்து 50 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. வேறு வழியே இல்லை, நீங்கள் இந்த இதெல்லாம் வந்து படித்து தான் ஆகணும், சரியா?
ஸோ இதில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் ரேஞ்ச் எது அப்படின்னு பார்த்தா பீர் போஞ்சல் ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்புறம் தாலாதார், அதுக்கப்புறமா மகாபாரத் ரேஞ்ச் இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ரேஞ்சஸில் வந்து ஃபேமஸ் வேலி எதெல்லாம் பார்த்தா காஷ்மீர், கங்க்ரா, குலு வேலி இன் இமாச்சல் பிரதேஷில் இருக்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியும். சரியா? ஸோ ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு ரொம்ப பொருத்தமான இடம்னு பார்த்தா ஹிமாலயாஸ் தான். இது எல்லாமே பார்த்தது வந்து ஒரு இன்னும் மோஸ்ட் ஹிமாலயன். இப்போ அவுட் ஆஃப் மோஸ்ட் ஹிமாலயாஸ்ன்னு இருக்கும் இல்லையா? ஹிமாலயஸ் உள்ள ஹிமாலயாஸ்க்கு வெளியும் மக்கள் வாழ்வாதாரம் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த அவுட் ஆஃப் மோஸ்ட் ஹிமாலயன்ஸ் ரேஞ்ச் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷிவாலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 900 to 1100 மீட்டர் அப்படிங்கிறது. இதில் வந்து அன்காலனைஸ்ட் செடிமெண்ட்ஸ் நம்மளால் வந்து பார்க்க முடியும். இதில் வந்து திக்கான அந்த அலுவியல் சாயிலை நம்மளால் பார்க்க முடியும். இதோட லாங்கிடியூனல் வேலி லைஸ் பிட்வீன் தி லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அண்ட் ஷிவாலிக்ஸ் இஸ் நோன் அஸ் டன். இது வந்து ஓவராலாக டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டன் அப்படின்னா இதெல்லாம் கவர் பண்ணோன்னா டெஹ்ராடன், கொட்லிடன், பட்லிடன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதை சேர்த்தான் டன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்களாம். இந்த லாங்கிடியூனல் இருக்கு இல்லையா? லாங்கிடியூனல் டிவைட்ஸ் த ஹிமாலயாஸ் இன்டு பேசிஸ் ஆஃப் த ரீஜியன் வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படிங்கிறது. அதாவது த ஹிண்டூஸ் அண்ட் சட்லஜ் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஹிமாலயா இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து பஞ்சாப் ஹிமாலயா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சட்லஜ் அண்ட் கலி ரிவர் இந்த ஒரு பகுதி ஹிமாலயா கவர் பண்ணோம் இல்லையா? இதை பேர் வந்து குமெனான் ஹிமாலயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காலி அண்ட் டீஸ்தா ஸோ இந்த ஏரியாவை கவர் பண்ணுறக்கூடிய ஹிமாலயா இந்த ரீஜனை வந்து நேபாள் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் ஹிமாலயாஸோட ஒரு சில பகுதி வந்து டீஸ்தா அண்ட் டிஹாங் ரிவர் கிட்ட கூட இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஹசாம் ஹிமாலயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே லைனாக வர்றது எல்லாமே ஒவ்வொருத்துக்கு பேர் வச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து ரீஜனல் இதாகவும் நேம்ஸாகவும் வந்து சொல்லுவாங்க. அதாவது த ஈஸ்டர்ன் மோஸ்ட் பவுண்டரிஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் வந்து பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து டிஹாங் ஜார்ஜ் இந்த இடத்துல வந்து ஹிமாலயாஸ் வந்து ரொம்ப பெண்டாகி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமா. ஸோ ஷார்ப் டு சவுத் அண்ட் ஸ்ப்ரெட் ஈஸ்டர்ன் பவுண்டரிஸ் ஆஃப் இந்தியா இது வரைக்கும் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குமா. ஸோ இது எல்லாமே வந்து ஓவராலாக இது ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு இல்லையா? ஸோ அது பேர் வந்து பூர்வாச்சல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படின்னா ஈஸ்டர்ன் ஹில்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹில்ஸ்லாம் ஓவராலாக எங்கே வந்து ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் மோஸ்ட்லி வந்து கம்போஸ்ட் ஆஃப் ஒரு அடர்த்தியான ஒரு ஃபாரஸ்ட் ரீஜனாக வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சாண்டு ஸ்டோன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். நிறைய செடிமெண்ட்ரி ராக்ஸ் நம்மளால் வந்து பார்க்க முடியும். இந்த புர்வாச்சல்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இது கவர்ஸ் எதெல்லாம் கவர் பண்ணுது அப்படின்னா பக்கை ஹில்ஸ், நாகா ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ் அண்ட் மிசோ ஹில்ஸ் அப்படிங்கிறத கவர் பண்ணுது. ஸோ இந்த ஹிமாலயன் மவுண்டனோட அந்த இது எல்லாமே படிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து நார்த்தன் பிளெயின். இது எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபார்ம்டு பை 3 மேஜர் ரிவர் சிஸ்டம். ஒரு 3 மேஜர் ரிவர் சிஸ்டம்னால உருவானதான் நார்த்தன் பிளெயின்ஸ் அப்படிங்கிறது. அதாவது ஹிண்டூஸ், கங்கா, பிரம்மபுத்திரா அந்த நதிகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த நதிகள்லாம் மூன்று சேர்ந்து உருவாக்கப்பட்ட இடம் தான் நார்த்தன் பிளெயின்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிளெயின்ஸில் வந்து அலுவியல் சாயில் வந்து உருவாயிருக்கு. ஸோ இது வந்து பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ஸ்ப்ரெட் த்ரூ ஓவரால் 7 lakh கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்கான். ஸோ பிளெயின்ஸ் வந்து 2400 கிலோமீட்டர் லாங்லேயும் 240 to 320 கிலோமீட்டர் ப்ராட் அகலத்துலேயுமே வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து சாயில் வந்து ரொம்ப ரிச்சாகவே பார்க்க முடியுது. அண்ட் அடிக்குவேட் வாட்டர் சப்ளையும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃபேவரபிளான ஒரு கிளைமேட், ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கோல்டாகவும் இல்லாமல் அப்படி இதமாக ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதமான கிளைமேட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல சூப்பராக நடக்கும்னு சொல்லலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் இந்தியாவில் ஒரு முக்கால்வாசி அக்ரிகல்ச்சர் இந்த நார்தர்ன் பிளெயின்ஸில் தான் வந்து நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா இங்கே இருந்த ரிவர்ஸ் எல்லாமே ஒரு நார்த்தன் மவுண்டன் தான் வந்துட்டுருக்கு. லோவர் கேஸில் வந்து ஒரு ஜென்டில் ஸ்லோப் அது வெலாசிட்டி ஸ்பீட் வந்து ரிவரோடது டிக்ரீஸ் ஆகுமா. வெலாசிட்டினா ஸ்பீட். ஓகே, அந்த ரிவர் வர்ற அந்த ஸ்பீட் வந்து கம்மியாகும் போது என்னாகும்னா ஒரு ரிவரைன் ஐலாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ முஜூலி பிரம்மபுத்திராவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இதுதான் அந்த லார்ஜஸ்ட் இன்ஹாபிட்டட் ரிவரைன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோவோ கேஸில் வரக்கூடிய ரிவர் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது இல்லையா? ஸ்ப்ளிட் ஆகி ஒரு நியூமரஸ் அப்படி நம்பர்லெஸ் சேனலாக அப்படி நிறைய இதுக்கெல்லாம் வந்து சேனலாக வந்து பிரான்ச்சஸாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த சேனல் எல்லாத்தையும் ஓவராலாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இந்த நார்த்தன் பிளெயின்ஸ் பேசிக்காகவே டிவைடட் இன்டூ 3 செக்ஷன். ஒன்று வந்து பஞ்சாப் பிளெயின், இன்னொன்று வந்து கங்கா பிளெயின், இன்னொன்று வந்து பிரம்மபுத்திரா பிளெயின் அப்படிங்கிறது. ஸோ பஞ்சாப் பிளெயின் அப்படிங்கிறது ஃபார்ம்ட் பை ஹிண்டூஸ்
அண்ட் இஸ் ட்ரிபியூட்டரிஸ். இந்துஸும் அது சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த பஞ்சாப் பிளெயின் அப்படிங்கிறது. அதாவது ஜேலம், கனப், ரவி, பி, சட்லஜ் இந்த மாதிரி நதிகள் எல்லாமே அந்த ஓரமாக வந்து பஞ்சாப் பிளெயின் சொல்லுவாங்க. ஸோ திஸ் செக்ஷன் பை பிளேன் டாமினேட்டட் பை டுபாஸ். ஓகே, டொபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டோப் அப்படின்னா டூ அப்படின்னா டூ அப்படின்னு அர்த்தமா, ஆப் அப்படின்னா வாட்டர் அப்படின்னு அர்த்தமா. நம்ம நெக்ஸ்ட் கங்கா பிளெயின் பார்த்தோம் இல்லையா. ஸோ கங்கா பிளெயின் எக்ஸ்டெண்ட் பிட்வீன் தி கங்கர் அண்ட் டெஸ்டா ரிவர். ஓகே, அதோட எக்ஸ்டென்ஷன் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கு. ஸோ இட் ஸ்ப்ரெட் ஓவரால் த நார்த் எண்ட், அதாவது இந்த ஹரியானா, டெல்லி, யூபி, பீகார், அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களான ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்காலில் கூட அப்படியே தொட்டுட்டு வந்த மாதிரி இருக்கு. சரியா. அதுக்கப்புறம் ஈஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரம்மபுத்திரா பிளெயின் வந்து பர்டிகுலர் அசாமில் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நார்த்தன் பிளேட் டிவைடட் இன்டூ 4 ரீஜனாக வந்து இதாகுது. முதல்ல வந்து பாபர், அதாவது டெபாசிட் த பெபிள்ஸ் நேரோ பெல்ட் of about 8 to 16 kilometer. ஓகேவா. இட் ஆல் த ஸ்ட்ரீம் டிஸப்பியர் இன் திஸ் பாபர் பெல்ட். ஓகே, இந்த இடத்துல தான் ஸ்ட்ரீம் எல்லாமே வந்து டிஸப்பியர் ஆகிற இடம். நெக்ஸ்ட் வந்து டிராய், அதாவது இந்த ஸ்ட்ரீம் அண்ட் ரிவர்ஸ் ரீஎமர்ஜ் அண்ட் கிரியேட் அ வெட் வெரி மேஷி ரீஜன். ரொம்பவே பார்க்கும்போது ரொம்ப மேஷி ரீஜனாக தான் இருக்கும். சில வந்து திக் ஃபாரஸ்ட் நம்மளால் பார்க்க முடியும், ஒரு வைல்ட் லைஃப் ரீஜன் எல்லாமே இருக்கிறத பார்க்க முடியும். இங்கே ஒரு ஃபேமஸான பார்க் கூட இந்த இடத்துல இருக்குது, துர்பார் நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது. மூணாவதாக வந்து பாங்கர். ஸோ இது வந்து ஓல்டு அலுவியல் சாயிலால் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ வந்து ஃப்ளட் பிளெயின்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இட்ஸ் கண்டெயின் தி கால்கரியஸ் டெபாசிட் நோன் அஸ் அன் கால்கர் அப்படின்ற ஒரு டெபாசிட் வந்து நம்மளால் பார்க்க முடியும், ஒரு வகையான சாயில். சரியா. நாலாவது வந்து காதர். இட்ஸ் ஃபார்ம்ட் ஆஃப் நியூயர் அண்ட் எங்கர் டெபாசிட் ஆஃப் ஃப்ளட் பிளெயின். ஓகேவா. இன்னும் தன்னைத்தானே வந்து ரினியூ பண்ணிக்கும், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அதை நிலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே வந்து ரினியூ பண்ணிக்குமா. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து பெனின்சுலா பிளாட்டூ அப்படிங்கிறது. இப்போ வந்து பிக்சரை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பிளேனுக்கும் பிளாட்டூக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பிளேனை விட பிளாட்டூ அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மேடாக இருக்கும், அதில் இருக்கும். ஸோ இந்த ஒரு பிளாட்டூ அப்படிங்கிறது எப்படி இப்போ கம்போஸ்ட் ஆனது பார்த்தா ஓல்டு கிறிஸ்டைன் அண்ட் இக்னீஷியஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக்கால் வந்து உருவானது. இது எப்படி இவ்வளோ மேடாக உருவாயிருக்கும் அப்படின்னா இட்ஸ் டியூ டு பிரேக்கிங் அண்ட் ட்ரிஃப்டிங் ஆஃப் காட்வான் லேண்ட் அப்படிங்கிறது. பிரேக்கிங்னா உடையிறது தெரியும், ட்ரிஃப்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தா இந்த தண்ணி காற்று எல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டு போய் ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகலையா, எப்படி ஃபார்ம் ஆகினா ஒரு மேடு மாதிரி வந்து உருவாகுமா. இங்கே வந்து காட்பாட் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. காட்பானா அப்படின்னா என்னன்னு பார்த்தா ஒரு ரீஜன், அதாவது ஓவராலாக ஒரு ரீஜனை வந்து மத்தியமாக வந்து எல்லாமே சேர்த்து பொதுவாக சொல்கிறது. அதாவது மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் எல்லா ரீஜனையும் சேர்த்து ஒரு பேராக காமன் பேராக சொல்கிறது தான் காட்வானா லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பர்டிகுலர் இடத்துல தண்ணி காற்று எல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டு போய் தான் அது ஒரு பிளாட்டூவாக வந்து உருவாகுது. ஸோ இந்த பிளாட்டூலாம் பார்க்குறதுக்கு இந்த ஓவரால் இந்த பெனின்சுலா பிளாட்டூ இருக்குல்ல, அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ப்ராடாக இருக்கும், ரொம்ப ஷாலோ வேலியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரவுண்டட் ஹில்ஸ்லாம் நம்ம வந்து இதில் வந்து அதிகமாக பார்க்க முடியும். ஸோ இந்த பிளாட்டூ இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பிராண்ட் டிவிஷன்ஸால் இதாகுது. ஒன்று வந்து சென்ட்ரல் ஹைலேண்ட், இன்னொன்று வந்து டெக்கான் பிளாட்டூ அப்படிங்கிறது. இந்த பெனின்சுலா பிளாட்டூவோட ஒரு சில பார்ட்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா நார்த் ஆஃப் நர்மதா ரிவர். இட்ஸ் கவர் அ மேஜர் ஏரியா ஆஃப் மால்வா பிளாட்டூ. ஓகே, மால்வா பிளாட்டூவை பெரும்பால் அளவு வந்து கவர் பண்ணிடுது. ஸோ இந்த கவர் பண்ண ஏரியாலாம் மொத்தமாக சேர்த்து நம்ம சென்ட்ரல் ஹைலேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து விந்தியா ரேஞ்சஸ் பவுண்டட் பை சட்புரா ரேஞ்ச் இன் சவுத். பவுண்டட் அப்படிங்கிற எல்லைக்குட்பட்டது. ஓகே, இந்த சட்புரா ரேஞ்ச் இன் சவுத் இருக்குல்ல, அதோட எல்லைக்கு உட்பட்டதான் இந்த விந்தியா ரேஞ்ச் அப்படிங்கிறது. அப்புறம் ஆரவல்ஸ் ஆன் நார்த் வெஸ்ட். அப்புறம் வந்து வெஸ்ட் வார்டில் வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா ராஜஸ்தான் டெசர்ட் வரைக்கும் நீண்டே இருக்கான். அப்புறம் சின், பட்பா, கெண்ட் இந்த மாதிரி ரிவர்ஸ் எல்லாமே ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. ட்ரெயின் ஃப்ரம் சவுத் டு நார்த் வெஸ்ட், வந்து நார்த் ஈஸ்ட் வழியாக வந்து இதாகிட்டு இதே இது ஈஸ்ட் வார்ட் எக்ஸ்டென்ஷன் இஸ் நோன் அஸ் தென் புல்டெல்கண்ட் அண்ட் பகல்கண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் சோட்டா நாக்பூர் பிளாட்டூ ஃபர்தர் ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்டென்ஷன் ரெயின்டு பை தாமோதர் ரிவர். ஓகேவா. ஸோ நான் சொன்ன இல்லை ஸ்டார்டிங் இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ராவாக தான் இருக்கும், படித்து தான் ஆகணும். 1 மார்க்லலாம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரியா, அது மாதிரி குட்டி குட்டி இது எல்லாமே. அப்புறம் டெக்கான் பிளாட்டூ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரையாங்குலர் லேண்ட் மாஸ் மாதிரி இருக்குமா. தட் லைஸ் டு சவுத் நர்மதா ரிவர். ஒரு பிக்சர் வந்து பாருங்களேன், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நர்மதா ரிவருக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் சட்புரா ரேஞ்சு நார்த்தில் இருக்குது. ஈஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா மகாதேவ்,
கரிமுல் ஹில்ஸ் அண்ட் மைகுல் ரேஞ்ச். ஸோ இதெல்லாமே ஈஸ்ட் பகுதியை வந்து கவர் பண்ணிக்குது. இது நார்த் ஈஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா மெகாலயா, கர்பி, அன்லாங் பிளாட்யூ இதெல்லாம் வந்து பார்க்க முடியும். நார்த்தில் வந்து நார்த் ஈஸ்டில் அதெல்லாமே மெகாலயா அதெல்லாமே. ஸோ நார்த்தில் வந்து காக்கர் ஹில்ஸ் வந்து பார்க்க முடியும். இதில் வந்து 3 ப்ராமினன்ட் ஹில்ஸ் இருக்கான். ப்ராமினன்ட் அப்படின்னா முக்கியமான ஹில்ஸ் ரேஞ்ச் ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தா காரோ, காசி அண்ட் ஜெயின்டியா ஹில்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நெக்ஸ்ட் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் டிஃப்ரென்சியேஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ். ஓகே. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் மார்க் த வெஸ்டர்ன் பவுண்டரி ஃப்ரம் குஜராத் டு கேரளா. ஸோ இது வந்து வெஸ்டர்ன் பவுண்டரி எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னா குஜராத்லேருந்து கேரளா வரைக்கும் இருக்குது. இதே ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரிசாலேருந்து கேரளா வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஒரு ரெகுலர் ஸ்ட்ரிச்டு ஹைலாண்டாக இருக்குது. இது ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஸ்செக்டட், அதாவது ஒரு துண்டிக்கப்பட்ட ஒரு நதி, ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் தான் வந்து இருக்கான். ஸோ இதோட ஹைட் பார்த்தோம் அப்படின்னா 900 to 1600 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஈஸ்டர்ன் காடோட த ஹைட் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் காட்ஸ் அளவுக்கு வந்து ஹைட்டாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ 600லேருந்து 900 மீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து மோர் ரெயின்ஃபால் வந்து பெய்யும். அதுக்கப்புறமா ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் வந்து அதிகமாக பெய்யும். ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்னால் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஈரப்பதமான காற்று ஒரு மலை மேலே போகும்போது, இல்லைன்னா மலை மாதிரியான உயரமான நிலப்பரப்பில் வந்து மேலே போகும்போது என்ன ஆகும்னா ஒரு கட்டாயத்துக்கு மழை பொழிஞ்சே தீரணுன்ற ஒரு ப்ரெஷர் வரும் இல்லையா, அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ அப்போ வந்து மழை பெய்யும். ஸோ இந்த மாதிரி அதுதான் வந்து ஆரோகிராஃபிக் ரெயின்ஃபால் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆரோகிராஃபிக் ரெயின்ஃபால் எல்லாமே இந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து பெய்யும். ஸோ நம்ம இதே வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெயின்ஃபால் வந்து அந்தளவுக்கு இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அந்த மான்சூன் விண்ட்ஸ் வந்து பேரலாக ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்குமா. அதுக்கப்புறமா இதில் பார்க்கக்கூடிய ஹையஸ்ட் பீக்ஸ் எதுன்னு பார்த்தா ஆனைமுடி, தொட்டபேட்டா அதெல்லாம் வந்து ஹையஸ்ட் பீக்ஸ். இதே நம்ம ஈஸ்டர்ன் காட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மகேந்திரகிரி ஹில்ஸ் இது வந்து ஒரு ஹையஸ்ட் பீக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து ஷிவாரி ஹில்ஸ், ஜவாடி ஹில்ஸ் இதெல்லாமே வந்து சவுத் ஈஸ்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. இது ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஹில் ஸ்டேஷனான ஊட்டி, கொடைக்கானல் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. இந்த பெனிசுலா பிளாட்டில் சில பகுதியில் பிளாக் சாயில் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த எடுக்கப்பட்ட இதுதான் வந்து அந்த ரீஜனை வந்து டெக்கான் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால உருவாச்சு அப்படின்னா அந்த வேல்கனக்கில் அந்த காலத்தில் வந்து இருந்திருக்கும். ஸோ இருந்து அது ஒரு ராக்காக ஃபார்ம் ஆகும் இல்லையா, ஒரு இக்னிஷியஸ் ராக்கா, இந்த வேல்கனாட்டிக் ராக்கா வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஃபார்ம் ஆகி தான் இது என்ன ஆகுதுன்னா இந்த பிளாக் சாயில் உருவாகிறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அப்புறம் ஆரவாரி ஹில்ஸ் வந்து வெஸ்டர்ன் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் ரீஜனில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் தே ஆர் ஹைலி எராட்டட் அப்படின்னா அரிக்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்குது. ஒரு புரோக்கன் ஹில்ஸாக நம்மளால் வந்து பார்க்க முடியுமா. ஸோ அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னா குஜராத்லேருந்து டெல்லி வரைக்கும் இருக்குது. ஸோ குஜராத் டு டெல்லி இன் சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் வந்து இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து இந்தியன் டெசர்ட். ஸோ இந்த டெசர்ட் பகுதி எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா வெஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் ஆர்வாரி ஹில்ஸ் கிட்ட வந்து நிறையா இருக்குது. ஸோ இட் இஸ் சாண்டி பிளே, நமக்கு தெரியும் இல்லையா, ஃபுல் மணலால் உருவானதான் டெசர்ட் அப்படிங்கிறது. ஸோ இட் கவர்ஸ் இன் சன் டன்ஸ் அப்படிங்கும்போது குன்றுகள் நிறையா வந்து அந்த மண்களால் ஆன குன்றுகள் நம்மளால் நிறையா பார்க்க முடியும். திஸ் ரீஜன் ரிசீவ்ஸ் வெரி லோ ரெயின்ஃபால். ஓகே, நமக்கு தெரிஞ்சது தான் இந்த டெசர்ட் பகுதியில் மழை அப்படிங்கிறது இருக்காது, ரொம்ப அந்தளவுக்குலாம் இருக்காது. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கே 150 mm மட்டும் தான் வந்து பெய்யுமா. ஸோ அந்த மழை அந்த ரெய்னி சீசன் இருக்கும். அந்த ரெய்னி சீசன்லாம் சில நீரோடைகள் எல்லாமே பார்க்க முடியும். ஆனால் அந்த நீரோடைகள் சீக்கிரமாகவே அது வந்து மறுபடியும் மணலாகவே மாறிடும். அது போதுமான அளவுக்கு அது அந்த ஈரத்தன்மை அப்படிங்கிறது இருக்காது. அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக அது வந்து மணலாகவும் மாறிடுமா. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ரீஜன்லேயே ஒரு லார்ஜஸ்ட் ரிவர் எதுன்னு பார்த்தா லூனி அப்படிங்கிறது தான். அப்புறம் பார்கஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா த கிரெசன்ட் ஷேப் டன்ஸ், அது ஒரு குன்று. ஓகே, ஒரு கிரெசன்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இட் கவர்ஸ் அ லார்ஜர் ஏரியா பட் லாங்கிடியூனல் டென்ஸ் பிகம் மோர் ஒரு ப்ராமினென்ட். ஆனால் லாங்கிடியூனல் டென்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்தியா பாகிஸ்தான் பவுண்டரி கிட்ட வந்து இருக்கான். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து காஸ்டல் பிளைன்ஸ். ஸோ காஸ்டல் பிளைன்ஸ்லேருந்து ரெண்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து வெஸ்டர்ன் காஸ்டல் பிளைன்ஸ், இன்னொன்று வந்து ஈஸ்டர்ன் காஸ்டல் பிளைன்ஸ். நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியே சொல்லிடலாம். ஸோ முதல்ல வெஸ்டர்ன் காஸ்டல் பிளைன்ஸ் சொல்லிடலாம். ஓகேவா. இட்ஸ் லையிங் டுவர்ட்ஸ் த வெஸ்டர்ன் பிட்வீன் த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் அரேபியன் சீ கிட்ட வந்து இருக்குது. இது ஈஸ்டர்ன் காஸ்டல் பிளைன் பார்த்தோம் அப்படின்னா லைஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் பிட்வீன் த ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் பே ஆஃப் பெங்கால். ஸோ த பெல்ட் ஆஃப் பிளைன்ஸ் இஸ் நேரோ இன் வித், அது நேரோவாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து இந்த வெஸ்டர்ன் கம்பேர் பண்ணும்போது ஈஸ்டர்ன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வைடராகவே வந்து இருக்குமா.
அப்புறம் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸில் வந்து லெஸ் ஃபர்டைலாக இருக்குமா, அந்த அளவுக்கு மேஜர் ரிவர்ஸ்லாம் நம்மளால இங்கே வந்து பார்க்க முடியாது. ஆனால் அதே இது ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஃபர்டைலாக இருக்கும். ஏன்னா நிறைய ரிவர்ஸ் வந்து இங்கே இருக்கிறதுனால நிலம் வந்து ரொம்ப ஃபர்டைலாக வந்து காணப்படுது. ஸோ இந்த வெஸ்டர்ன் காஸ்டன் பிளெயின்ஸில் வந்து ரெயின்ஃபால் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் ஈஸ்டர்ன் காஸ்டன் பிளெயின்ஸில் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது ரெயின்ஃபால் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இல்லாமல் இருக்காது, ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அப்புறம் வெஸ்டர்ன் காஸ்டன் பிளெயின்ஸ் டிவைடட் இன்டூ கொண்டன் கோஸ்ட், கன்னட் கோஸ்ட் அண்ட் மலபார் கோஸ்ட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஈஸ்டர்ன் காஸ்டன் பிளெயின் இஸ் டிவைடட் இன்டூ நார்த்தன் சிர்காஸ் அண்ட் காரமண்டல் கோஸ்ட் அப்படிங்கிறது. இந்த லார்ஜஸ்ட் ரிவர்லாம் சொல்லுவோம் இல்லையா, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, இது எல்லாமே இந்த மாதிரி காஸ்டில் வந்து நம்மளால வந்து காஸ்டன் பிளேன்ஸ்ல வந்து பார்க்க முடியும். அப்புறம் லேக் சில்கா, இதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் காஸ்ட் சொல்லலாம். ஸோ சில்கா ரேஞ்சை பற்றி அந்த ஒரு இதை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தா, அதான் லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் லுக் இன் இந்தியா. இந்தியாவிலேயே பார்க்கக்கூடிய உப்பு கரிக்கக்கூடிய தண்ணி அப்படின்னு பார்த்தா இந்த சில்கா ரேஞ்சர் தான். ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்குது, இந்த லேக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒடிசா கிட்ட வந்து இருக்கு. ஸோ டு சவுத் ஆஃப் மகாநதி டெல்டா. நான் பார்க்க போகிற கடைசி டாபிக் ஐலாண்ட். ஓகே, இந்தியா வந்து அப்படிங்கிறது வாஸ்ட் கண்ட்ரி நம்ம வந்து சொல்லிட்டோம். ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. ஒரு தீவும் நிறைய இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் நம்மளோட இந்தியாங்கிறது. 2 மேஜர் தீவுகள் நம்மளால பார்க்க முடியும். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, முதல் தீவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா மலபார் கோஸ்ட் ஆஃப் கேரளா கிட்ட இருக்கு. லக்ஷதீப் ஐலாண்ட் நம்மள பார்த்துக்கோம். லக்ஷதீப் தீவு, லக்ஷதீப் ஐலாண்ட் அப்படிங்கிறது இதில் வந்து நிறைய குரூப் ஆஃப் ஐலாண்ட் எல்லாமே சேர்ந்து இருக்குமா. அண்ட் இதில் வந்து நிறைய கோரல் ஐலாண்ட் கூட இருக்காங்க. கோரல் ஐலாண்ட் அப்படிங்கிறது பவளத்தீவுன்னு சொல்லுவாங்க. பவளப்பாறைகள் அதிகமாக பார்க்கக்கூடிய இடம் வந்து இந்த கோரல் ஐலாண்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இதை பேர் எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தா லக்காடிவ், மினிகாய், அமீன் டைவ் இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்களாம். ஆனால் இந்த இயர் ஆஃப் 1973 தான் லக்ஷத்வீப் அப்படின்ற பேர் வந்து வந்துச்சான். ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் ஏரியா தான் கவர் பண்ணுது. இருந்தாலுமே இது வந்து தீவு தான். ஓகே, இதோட கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தா வெறும் 32 ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது. கவாரட்டி அப்படிங்கிற ஐலாண்ட் தான் இங்கே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக வந்து விளங்குது. அப்புறம் பிட்டி ஐலாண்ட், இது வந்து பேர்ட் சான்ச்சுரியில் வந்து இந்த ஐலாண்டை பார்க்க முடியுது. இப்போ கோரல்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, பவரல் தீவு, இந்த இடத்துல வந்து நிறைய மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம்ஸ் நம்மளால நிறைய பார்க்க முடியும். மைக்ரோஸ்கோபிக்னா அந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு மட்டும் தான் நம்மளால பார்க்கக்கூடிய உயிரினங்கள் அப்படிங்கிறது நிறைய வந்து தண்ணிக்கடியில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு அந்த ஐலாண்டுக்கு கீழே. ஸோ இது வந்து ஒரு குரூப் ஆஃப் காலனியாக தான் இருக்கும். அந்த பிக்சரை பார்க்குறீங்க இல்லையா, ஸோ பார்த்துக்கோங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ ரொம்ப காலனியாக குரூப்பாக தான் வந்து இந்த மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம்ஸ்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்குமா. இது மேற்கொண்டு என்ன செக்ரேட் பண்ணணும்னா கால்சியம் கார்பனேட் வந்து செக்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பவளப்பாறைகள் ஷேப் மாதிரி காட்சி கொடுக்குது. நம்ம பார்த்தோம்னா 2 ஐலாண்ட் இருக்குது. ஒன்று வந்து லக்ஷதீப் ஐலாண்ட், இன்னொன்று என்னென்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் அப்படிங்கிறது. சைஸில் வந்து ரொம்ப பிக்கர் சைஸாகவே இந்த ஐலாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நிறைய டூரிஸ்ட் பிளேஸாக கூட இது வந்து இப்போ இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து 2 ப்ராடாக வந்து கிளாட்டிகரைஸ் ஆகுது. ஒன்று வந்து அந்தமான், இன்னொன்று நிக்கோபார். அந்தமான் அப்படிங்கிறது நார்த் சைடில் இருக்குது, நிக்கோபார் அப்படிங்கிறது சவுத் சைடில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் வந்து நம்ம வந்து நிறையா ஃப்ளோரா ஃபோனா எல்லாமே வந்து பார்க்க முடியும். அதாவது தாவரங்கள், விலங்கினங்கள் எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். ஒரு ஈக்வேட்டோரியல் கிளைமேட்டாக தான் வந்து இருக்குது. நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா எல்லாமே இந்த இடத்துல வந்து நிறையா இருக்கான். ஸோ இந்தியாவில் வந்து ஒரே ஒரு வேல்குனம் மட்டும் தான் ஆக்டிவாக இருக்குது. அது எந்த ஐலாண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய பேரன் ஐலாண்டில் தான் வந்து ஆக்டிவாக இருக்கா. மீதி இந்தியாவில் எந்த ஒரு ஐலாண்டுமே அந்த ஆக்டிவாக எல்லாமே அப்படி ஒரு ஸ்லீப்பிங் மோடில் ஒரு இன்ஆக்டிவாக தான் இருக்குது. சரியா? ஸோ இப்போ ஓவராலாக நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ கன்க்ளூஷன் வந்துடலாம். ஸோ மவுண்டன் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு மேஜர் சோர்ஸ். ஸோ மவுண்டன் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் மேஜர் சோர்ஸ்? வாட்டருக்கு, ஃபாரஸ்ட்டை வந்து நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்கு மவுண்டன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். இப்போ நார்த்தன் பிளெயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து கிரானரிஸ் ஆஃப் அ கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். கிரானரிஸ் அப்படின்னா களஞ்சியம். ஸோ ஒரு கண்ட்ரியோட களஞ்சியமே நார்த்தன் பிளெயின்ஸ் தான். ஏன்னா இதுதான் வந்து தி ஏர்லி சிவிலைசேஷன் எல்லாமே வந்து கொடுக்குது. ஓகேவா? அப்போ பிளாட்யூ அப்படிங்கிறது மினரல்ஸோட வேர் ஹவுஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய நம்ம கண்ட்ரியில் வந்து இண்டஸ்ட்ரியலேஷன்லாம் இம்பார்ட்டன்ட் ரோலாக விளங்குறது, நிறைய இது எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா பிளாட்யூலேருந்து தான். அதுக்கப்புறமா கோஸ்டல் ரீஜன், ஐலாண்ட், இது எல்லாமே வந்து ஒரு சைட் சீயிங்க்கு, ஒரு ஃபிஷ்ஷிங்க்கு, இதுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு விஷயமா விளங்குது. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு மகத்தான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்ம மேற்கொண்டு டெவலப் பண்ண பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த லெசன் வந்து புரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மேற்கொண்டு சாப்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும், வேறு ஏதாவது சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும் கூட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஷுவராக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.